இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான தொழிற்சங்க நடவடிக்கை? மக்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க டாக்டர், ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் வராங்க, திட்டிட்டு போறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அரசு மருத்துவமனைகளில் வந்து குறைபாடுகள் இருக்கு, நிறைய மருந்துகள் இல்லை, நாங்கள் அதனால தான் இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம், ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, எல்லா விஷயங்களும் கண்ணால் பார்த்துருக்குறோம் நாங்கள். ஆனால் இப்போ நீங்களும் மருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வெளியில் வாங்குறதுக்கு துண்டெழுத மாட்டேங்கிறீங்க, இதில் என்ன நியாயம் சொல்லுங்கள்? நாங்கள் வந்து அரசு வைத்தியசாலைகளில் மருந்து கொடுக்கணும்னு சொன்னால், அரசு வைத்தியசாலை மருந்து கொடுக்கணும்னா மருந்துகளை வந்து அரசு வைத்தியசாலை இருக்க வேண்டும். அரசு வைத்தியசாலை மருந்து இருக்க வேணும்னா அது எங்கட பொறுப்பா சேகும், ஆட்ட பொறுப்பு சுகாதார அமைச்சர் பொறுப்பு, சுகாதார அமைச்சர் இல்லை அரசாங்கத்தின் பொறுப்பு. அப்ப அதுக்கு நாங்கள் வந்து வைத்தியர்கள் வந்து மருந்துகளை தங்கட பணத்துல கொள்வெல்லாம் செய்து மக்களுக்கு, அதாவது நான் சொல்றேன் என்னண்டா, அதாவது மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகள் அரசு வைத்தியசாலையில் இருக்க வேண்டும். நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, ஏன் நீங்க வெளியில எழுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. வெளியில எழுதி கொடுப்பதற்கு வந்து உரிய வழிகாட்டி வெளியிடப்பட வேண்டும். என்னன்னு சொன்னால், இவ்வாறு வெளியில எழுதி கொடுத்த மருத்துவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட விசாரணைகள் நடைபெற்று இருக்கின்றன. அப்ப நீங்க யோசிப்பீங்களா, வைத்தியர்கள் தேவையில்லாம வெளியில எழுதி வந்தவர்கள் விசாரணைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க அப்ப அந்த நோயாளியோட மருந்துக்கு என்ன பண்றது? நாம இப்போ ஒரு அவசரமா, இப்போ நான் மருத்துவம் படித்தில்லை, எனக்கு தெரியும், ஒரு நெஞ்சு வலிக்கு அவர் கட்டாயம் ஒரு டேப்லெட்டை போட்டே ஆகணும் டாக்டர் இன்னைக்கு. இப்போ நீங்க வைத்தியசாலையில் அந்த மருந்து இல்லை, அப்போ நீங்க அதை வெளியில் எழுதாட்டி அவருடைய நிலைமை என்ன? அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவசரமான உயிர்காக்கும் அது இந்த மருந்துகள் வந்து அரசு வைத்தியசாலைகள் இல்லாட்டிலும் கூட, அதாவது வந்து நாங்கள் அதற்கான விசேட அனுமதியை பெற்று நாங்கள் அந்த மருந்துகளை வந்து கட்டாயம் வழங்க வேணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அதை சொல்றோம், இந்த உயிர்காக்கும் மருந்துகள் எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து அரசு வைத்தியசாலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி வந்து சிகிச்சை அளிக்க முடியாது.